உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தான் பெண் என்ற ஒரே காரணத்திற்காக பொறியியல் படிப்பில் இயந்திரவியல் துறைக்கான பாடத்தை தேர்வு செய்ய முடியாத நிலை உருவானது என ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் நிகார் சாஜி மனம் திறந்தார். நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மகளிர் கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பெண்களுக்கு பல பகுதிகளில் தற்போதும் அதிகாரம் மற்றும் அனுமதி இல்லாமல் இருந்து வருகிறது என வருத்தம் தெரிவித்த அவர், பெண்களின் திறன் மற்றும் மேம்பாட்டின் மூலமே இந்தியா வளர்ந்த நாடாக மாற முடியும் என தெரிவித்தார். தற்போது நமது நாடு பல்வேறு உலகத்தரம் வாய்ந்த ராக்கெட் திட்டங்களை உருவாக்கி வருகிறது எனவும், இந்திய நாடு தற்போது புவி ஒத்திசைவு, சூரிய ஒத்திசைவு, அளவியல் போன்ற பல்வேறு பயன்பாடுகளுக்கான விண்கலன்களை ஏவும் திறன் கொண்டவையாக மாறி உள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்த அவர், இந்திய தொழில்நுட்பங்கள் தற்போது உலக அளவில் நிரூபணமாகி வருவதாக குறிப்பிட்டார். நமது நாட்டில் ஒரு தேவாலயம் அறிவியல் ஆராய்ச்சிக்காக வழங்கப்பட்டு அதன் மூலம் பல்வேறு சாதனைகள் நிகழ்ந்துள்ளது என குறிப்பிட்ட அவர், சமூகத்தின் வடிவமைப்பை மதம் மற்றும் ஆன்மீக அமைப்பின் சிறந்த கூறுகளால் மாற்ற முடியும் என்ற செய்தி அதன் மூலம் கிடைக்கப் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் அத்திட்டம் குறித்து மாணவர்களுடன் மனம் திறந்தார். இப்போ நிறைய பேர் நம்ம சந்திரயான் 3 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் பண்ணுது. நம்ம யாரையும் காப்பி அடிக்கல. நாசா ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, ரஷ்யன்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, சைனா ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் யாரும் சவுத் போலுக்கு போகல. நம்ம அதில் ஒரு புதுவிதமாக போனோம். அதில் நிறைய சவால்கள் இருந்துச்சு சவுத் போல் போகிறதுக்கு. பட் இருந்தாலும் என்ன சவால்கள் இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட்டாக பண்ணலாம். ஈவந்தோ மற்ற டாப் கண்ட்ரீஸ் அதை லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சவுத் போலில் போகணும். சவுத் போல்லையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ரிசோர்ஸஸ் இருக்குமோ அதை டார்கெட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, அந்த டெஸ்ட்டை எப்படி மூன் என்வரான்மெண்ட்டை ஏர்த்தில் கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணும். இதுக்குன்னு ஒரு சித்திரதுர்கான்னு ஒரு ஏரியாவில் ஆர்டிஃபிஷியல் லூனர் கிரியேட்டர் போல்டர் இதெல்லாம் கிரியேட் பண்ணி ஹெலிகாப்டரை ஹையர் பண்ணி இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நம்மளோட சென்சர்ஸ்லாம் அதில் போட்டு அதை தரவாக கேரக்டரைஸ் பண்ணும். இது ஒரு பெரிய பெரிய சவால். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.